சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜானு பார்க்க வந்தியா? இல்ல. என்கிட்ட பேசதான் வந்தியா? ஆமா. சீதாமா இன்னைக்கு சமைக்கல போல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வேணா ஆர்டர் போட்டு விடுறேன். ஓ, சாப்பாடு ஆர்டர் எடுக்கதான் வந்தியா? சொல்லு, சப்பாத்தி வாங்கிக்கட்டுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல, நீ சாப்பிடாம படுக்க கூடாதுல்ல? வேணான்னு சொன்னேன். குழந்தைய கவனிச்சுக்க வேண்டாமா? நீ நைட்ல முடிச்சிருக்க வேண்டியிருக்கும்ல. நீ டயர்ட் ஆயிடுவ, சொன்னா கேளு. ஓஹோ, பாப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக நான் சாப்பிடணும் அப்படிதானே? நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. எனக்கு வேண்டாம், நீ போ. பவி, உனக்கு 2 சப்பாத்தி வேணானா? இங்க பாரு, என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ ப்ளீஸ். சரி, நீ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க. தாத்தா பாட்டி பிரெட் இருக்குன்னு சொன்னாங்க, வேணும்னா நீ அதை சாப்பிடுறியா? இல்ல, உனக்கு பசிச்சா ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா நீ அவங்க கிட்ட பேசிக்கோ, நான் போறேன். பாத்தியா ஜானு, என் மேல உள்ள அக்கறையில சாப்பிட்டியான்னு கேட்கல. உனக்காக, உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் சாப்பிடணுமா? அப்படின்னா நீ இல்லனா அவனுக்கு இந்த கேள்வி கேட்க தோணிருக்காதுல்ல. எனக்கு பசிக்கும்னு அவனுக்கு தோணல. எவ்வளவு மாறிட்டான் பாரு. கேட்டியா என்ன சாப்பிடுறாளாம்? இல்ல, அப்படி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண? என்ன கேட்டாலும் ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடுறா, என்ன சாப்பிடுறான்னு கேட்டியா? அத கேட்டதுக்கு தான் இப்படி கோவப்படுறான். பசி தாங்களேன்னு தானே கேட்க போனேன். நான் அப்படி நினைக்கிறேன், ஆனா அவன் ஏன் இங்க வந்த வராதங்கிற மாதிரி பேசுறான். இனிமே நான் அவகிட்ட சாப்பாடை பத்தி பேசவே போறது இல்ல. அவ சாப்பிடறா இல்ல பட்டினி கிடக்குறா, எனக்கு என்ன? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நான் அவனை வந்து கேட்க சொன்னேன். நான் பட்டினி கிடந்தா உனக்கு சந்தோஷம் அப்படிதானே? நான் அப்படியா சொன்னேன்? பின்ன அதத்தானே சொல்லிட்டு இருந்த. இப்போ பாத்தீங்களா, 3 பேரும் சாட்சிக்கு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், அத அவ எப்படி எடுத்துக்கிறா பாருங்க. எடுத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்காத. யாரு? நான் நடிக்கிறேனா? ஆமா, நீதான் மாத்தி மாத்தி பேசுற. இங்க பாரு, நான் உள்ள வந்து என்ன கேட்டனோ அதத்தான் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க கிட்ட வேணா கேளு. மாத்தி மாத்தி பேசாத. நீ பேசுறத நான் கேட்டுட்டு தான் வரேன். சீதம்மா, உள்ள அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்காக அவன் ஒண்ணு வரலையா. ஜானு குட்டி பாவமா, ஜானுவை நான் கவனிக்க முடியாதான். அவன் நடு ராத்திரியில முழிச்சா என்னால பாத்துக்க முடியாம போயிடுமா. அதுக்காக நான் சாப்பிடணுமா? எப்படி பாக்குறான் பாருங்க. சொன்னியா இல்லையா? வாசிகத்தை பேசுற மாதிரி நல்லா திருச்சு பேசுற பவி. ஜானுவை பாத்துக்கிறதுக்காக சாப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீயும் சாப்பிடுன்னு தானே அர்த்தம். அப்படியா? 2 ஒண்ணா? சீதாமா, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றதும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி தரணும், நீங்க நல்லா இருந்தாதான் அதை செய்ய முடியும், அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணா? சொல்லுங்க, 2 ஒண்ணா? நீங்க சொல்லுங்க தாத்தா. நீ சொல்றத பார்த்தா வேற வேற மாதிரி தாம்மா இருக்கு. அப்படிதான் இவனும் பேசினான். ஹலோ, நான் ஒன்னும் இவ்வளவு அழுத்தமாலாம் சொல்லல. சாப்பிடு, குழந்தையும் பாத்துக்கணும்னு கொஞ்சம் லைட்டா தான் சொன்னேன். அதான் உன் மனசுல இருந்ததுதான் வெளியே வந்துருச்சு. பேசாத. எல்லார பத்தியும் இப்பதான் புரியுது. ஏய், எனக்கு புரியல. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நான் கேட்ட அந்த ஒரு கேள்வியில அப்படி உனக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருச்சு? சுப்பா சாமி, நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம். நான் பட்னியாவே கிடக்குறேன்.